Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம், இல்ல மெயின் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மஞ்சூரியன். நாங்கள் இட்லி மஞ்சூரியன் வந்துட்டு மார்னிங் இட்லி ஆக்சுவலாக செஞ்சோம். ஸோ அது லெஃப்ட் ஓவர் இட்லிஸை வச்சு தான் இப்போ மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி 5 இட்லி எடுத்திருக்கோம். அடுத்து 2 ஆனியன், ஒன்று வந்துட்டு க்யூப் சைஸ்லேயும் இன்னொன்று வந்து லாங் ஸ்லைஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கார்லிக், உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறைய கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் க்ரீன் சில்லி 2 எடுத்திருக்கேன். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸு. இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் இந்த கொரியாண்டர் லீவ்ஸ்க்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் போக நமக்கு மஞ்சூரியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன வேணும்னா சாஸ் தான். சாஸ் இல்லாமல் நம்மளால் மஞ்சூரியன் செய்யவே முடியாது. அதுக்கு இன்றைக்கி நாங்கள் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கோம். டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போக வினிகர் வேணும். வினிகர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நாங்கள் இன்றைக்கி வினிகர் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு லெமனோ வினிகரோ அந்த சாஸ் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் இட். ஓகே, இட்லி மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லியை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட் இப்போ அந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும்னா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, 2 ஹீப்டு ஸ்பூனாகவே எடுத்துக்கலாம். 2 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு மைதா ஃப்ளோர், அதே மாதிரி 2 ஸ்பூனு. அடுத்து இந்த பேட்டருக்கு தேவையான சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இனஃப் தான். ஓகே, இப்போ இதை நல்லா வாட்டர் போட்டு நல்லா தின் பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு திக்காக இருக்கக்கூடாது பேட்டர். ஸோ நல்லா இப்போ ரெடி பண்ணிக்கலாம் தின்னா. ஸோ நமக்கு இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தின்னா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இட்லியை வந்துட்டு இந்த பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி அதில் போட்டு பொரிக்கணும். அதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் நிறையா இழுத்துரும். ஒன்று ரெண்டாவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரௌனிஷ் கலர் இருந்தால் போதும் நமக்கு. ஏன்னா நம்ம திரும்ப வேறு அதை போட்டு சார்ட் அவுட் பண்ணுவோம். இது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம நல்லா எல்லா இட்லியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம பேன் நல்லா சூடேறினோட்டி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2 எடுத்துருக்கோம், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சில்லி சாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம், அதுவும் காரமாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லாங் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாம். ஆக்சுவலி ஆனியன் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து க்யூப்பாகவும் இன்னொன்று வந்து இப்படி லாங் ஸ்லைஸாகவும் கட் பண்ணதுக்கு வந்துட்டு நம்ம அந்த க்யூப் சைஸில் இருக்கிறது வந்து நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இது நல்லா வதங்கிடுச்சுன்னா ரொம்ப அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும். அதுக்காக தான் ஒன்று இப்படி ஒன்று அந்த மாதிரி கட் பண்ணது. நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கூட சாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆனியன் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கேப்சிகமும் அந்த க்யூப் சைஸ் ஆனியனையும் போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஆனியன் கேப்சிகம் எல்லாமே நல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சாஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ சாஸ் பார்த்திங்கன்னா சில்லி சாஸும் சோயா சாஸும் 1:2 ரேஷியோ தான். சோயா சாஸ் 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா சில்லி சாஸ் 2 ஸ்பூன் எடுக்கணும். அதுதான் ரேஷியோ அது ரெண்டுக்கும். வினிகர் எப்போவுமே கம்மியாக போட்டால் போதும், 1/2 ஸ்பூனே ரொம்ப அதிகம் தான். டொமேட்டோ கெச்சப் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், கூடவோ குறைவோ கூட போட்டுக்கலாம். கெச்சப்பில் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் சோயா சாஸும் சில்லி சாஸும் 1:2 ரேஷியோ தான் பர்ஃபெக்டாக இருக்கும்.
சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி வேறு போட்டிருக்கோம். ஸோ உங்கள் காரம் பார்த்துக்கிட்டு பத்தலைனா கூட போட்டுக்கலாம். பட் இதுக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் போட்டுக்கலாம். வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் தான் இதுக்கு மோஸ்ட் எல்லோரும் போடுவாங்க. பட் நாங்கள் இன்றைக்கி லெமன் தான் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். பிகாஸ் நமக்கு சாஸ்லேயும் சால்ட் இருக்கும், இட்லிலையும் ஆல்ரெடி சால்ட் இருக்குது. ஸோ இந்த கேப்சிகம் ஆனியனுக்கு மட்டும் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போதும். சால்ட் போட்ட அப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா வெஜ்ஜஸும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டோம். கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இட்லிஸை போட்டுடலாம். இதையும் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்லியும் நல்லா போட்டு நம்ம அகெயின் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி நம்மளோட இட்லி மஞ்சூரியன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.